హలో వీవర్స్, இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்த்து రియాక్ట్ பண்ணலாம் இருக்கோம்னா అందరికీ నమస్కారం. ఇప్పుడు మనం కల్కి మూవీ చూసి రియాక్ట్ అయిపోతాం. அந்த படத்துல பிரபாஸ், கமலஹாசன், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோனே சொல்லிட்டு பிரம்மாண்டமா எடுக்க போற படத்தோட ட்ரைலர் தான் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நாங்க அதை பார்த்து தான் ரியாக்ஷன் செய்ய போறோம் இருக்கோம். சோ வாங்க ரியாக்ஷன் பண்ணலாம். ఈ భూమి మీద మొదటి నగరం, ఈ వరల్డ్ లో చివరి నగరం కాశీ. విఎఫ్ఎస్ పా పైన నీళ్లు ఉంటాయంట. భూమిని మొత్తం పీల్చేస్తే అన్నీ అక్కడే ఉంటాయి. ఈ లోకంలో ఉన్నది కాంప్లెక్స్ ఒకటే, దేవుడు ఒక్కడే. విఎఫ్ఎస్ వేరే లెవెల్లో இருக்குங்க. నీలాంటోడు ఎంత మందిని రక్షించొచ్చో తెలుసా? నేను రక్షించ అమితాబ్ బచ్చన్ 6000 సంవత్సరాల క్రితం కనిపించింది. ఇప్పుడు మళ్ళీ ఆ పవర్ వచ్చిందంటే ఇక వెలుగు వచ్చే సమయం అయింది. దీపిక, అమితాబ్ బచ్చన్ భలే బాగున్నారు. మామూలు ప్రాణం కాదమ్మా, సృష్టి. దీపిక పడుకోండి. నిన్ని ఎలాగైనా ఆపి తీరాలి. పొద్దున్నే ఫైట్ ఎంత మంచి కళ ఉన్నాను తెలుసా? మనం కాంప్లెక్స్ లో ఉన్నామంట. 1 మిలియన్ యూనిట్స్ ఉన్నాయని దగ్గర ఏవీ లేవు. నాలాంటి ఎంతమందికి నువ్వు అక్కడ హీరో తెలుసా? నాతో రా. యూనిట్స్ ఎక్కువ ఇస్తారా? అబద్ధం. నీకు జస్ట్ నువ్వంటేనే ఇష్టం భైరవా. రిషబ్ అంటే ఎవరు இருக்காங்க? ఒకటే ఒక సైడ్, నీ సైడ్. భైరవా 5 స్టార్ బౌంటీ. లెట్స్ గో. హై హై. నాకు ఆ అమ్మాయి కావాలి. పాయింట్ ఏంటంటే నేను ఒక్కడనే ఆ అమ్మాయిని తీసుకురాగలను. అంత ష్యూర్? రికార్డ్స్ చూసుకో, ఇంతవరకు ఒక్క ఫైట్ కూడా ఓడిపోలేదు. మీ యుద్ధం మళ్ళీ మొదలైనట్టుంది. ఇది కూడా ఓడిపోను. బ్యాక్గ్రౌండ్ బేసిక్గా వేరే లెవెల్ ఉంది. ఇంకా తొలి ఊపిరి కూడా తీసుకొని ఈ బిడ్డ కోసం ఇంకెంతమంది చనిపోవాలి? భయపడకు. கமலஹாசன் வேற லெவல்ல காட்டியிருக்கானுங்க. மேக்கப் எல்லாம் பார்க்க அப்படியே கமலஹாசன் மாதிரி தெரியல. கமலஹாசன் மாதிரி தெரியவே இல்லையே. சாமியா இருக்கு. ட்ரைலர் வேற லெவலா இருக்கு. விஎஃப்எஸ் இருக்கட்டும், பிஜிஎம் இருக்கட்டும். நான் ஆதி புருஷ் பார்த்துட்டு அதே மாதிரி இருக்கும் பார்த்தேன். சத்தியமா சொல்றாங்க, செம்மையா இருக்கு ட்ரைலரு. சொல்றேன், விஎஃப்எஸ் இருக்கட்டும், ட்ரைலரா இருக்கட்டும், வேற லெவல்ல இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா தீபிகா படுகோனோட பையன் தான் பிரபாஸ் காட்டுவாங்கன்னு நினைச்சேன். பட் அப்படி காட்டல. தீபிகாவை சேவ் பண்றாங்க. யார்கிட்ட வந்து சேவ் பண்றாங்க? ஆப்போனன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்டகனிஸ்டா வில்லனா வந்து கமல் ப்ளே பண்ணிருக்காரு. அவர்கிட்ட தான் நம்ம தீபிகா சேவ் பண்றதுக்கு நம்ம பிரபாஸ் வர மாதிரி தான் இந்த ட்ரைலர்ல காட்டியிருக்காங்க. சோ அது மாதிரி தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அமிதாப் பச்சனோட ஃபைட் சீன்லாம் பார்க்க வெறித்தனமா இருக்கு. 2898ல நம்ம உலகம் எப்படி இருக்கு, இல்ல வேற உலகம் எர்த்தா இல்ல வேற ஒரு இது உலகமான்னு தெரியல. பட் 2898 அந்த ஏரியில் நடக்கிற கான்செப்ட் தான் இருக்கு. அப்படியே பார்க்க வந்து ஸ்டார் வாக் ஃபீல் வருது. ஸ்டார் வாக் இங்கிலீஷ் மூவி ஸ்டார் வாக். அந்த படம் பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபீல் வருது. வந்து சூப்பரா கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆமா, கிரியேட்டிவிட்டியா பண்ணிருக்காங்க. அது நல்லா இருக்கு. நான் வந்து ஆதி புருஷ் மாதிரி இருக்குமா மறுபடியும் நான் பயந்தேன். நல்லா இவங்க அது மாதிரி பண்றவானுங்களா சொல்லிட்டு. ஆனா உண்மையா சொல்றாங்க, விஎஃப்எஸ் டீமுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப், அப்புறம் அந்த மேக்கப் காஸ்டியூம் டீமுக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. நிஜமா சொல்றேன், வேற லெவல்ல. காஸ்டியூம் பிரபாஸ் காஸ்டியூம்லாம் சூப்பர். கமலஹாசன் மாதிரியே தெரியல. ஐயோ, அவரை பார்க்கறது வித்தியா. அவர் வாய்ஸ் அடிச்சா கண்டுபிடிச்சோ கமலஹாசன் தான் பண்ணி வச்சிருக்கீங்க சொல்லிட்டு பேசும்போது யாருங்க நீங்க கமலஹாசன் சார் அப்படின்னு மேக்கப் வேற லெவல்ல இருக்கு. பின்னாடி வந்து ஒர்க்கும் பயங்கரமா பண்ணிருக்காங்க. உண்மையால இந்த படம் வந்து வேற லெவல்ல ஹிட் ஆகுங்கிறத நான் நம்புறேன். சோ இதோட உங்களை வந்து நான் வீடியோ பேசுறது. நான் உங்க ரங்கா. நான் உங்க திவ்யா. பை பாய்.